ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். விசுவாசம் இருக்கும் இடத்தில் பயம் இருக்காது. அதான் இன்றைக்குள்ள தலைப்பு. விசுவாசம் இருக்கும் இடத்தில் பயம் இருக்காது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நம்ம கவனிக்கும் பொழுது, மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். விசுவாசம் வந்தால் சூழ்நிலையை மாற்றலாம், தடையெல்லாம் தகர்த்து விடலாம், எல்லாம் உண்மைதான். அதே விசுவாசத்தினால பிள்ளையை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். என்றைக்காவது அப்படி விசுவாசத்தை நம்ம யோசித்து இருக்கிறோமா? பயங்கரமான சூழ்நிலை அது. எகிப்து தேசத்தில் இஸ்ரவேலர்கள் அவங்களுக்கு பிறக்கிற ஆண் பிள்ளைகள் எல்லாம் நைல் நதியில தூக்கி போட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் ஒரு குடும்பத்தில் பிள்ளையை விசுவாசத்தோடு ஒளித்து வைக்கிறார்கள். விசுவாசத்தினாலே ராஜாவுடைய கட்டளைக்கு பயப்படாமல், ராஜா கட்டளையிட்டு இருக்கிற ஆண் பிள்ளைகள் எல்லாம் நைல் நதியில போட்டணும், கொன்று போட்டு விட வேண்டும். இப்படிப்பட்ட ராஜாவுடைய கட்டளை வெளிப்பட்டு இருக்கும் பொழுது அதற்கு பயப்படாமல் மோசேயுடைய பெற்றோர் தன் பிள்ளையை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். விசுவாசம் இருக்கிற இடத்தில் பயம் இருக்காது, இருக்க முடியாது. நீங்க தேவன் பேர்ல விசுவாசமா இருப்பீங்கன்னா அந்த இடத்துல பயம் இருக்க முடியாது. எப்படி வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருள் இருக்க முடியாதோ அதுபோல விசுவாசம் இருக்கிற இடத்துல பயம் இருக்காது. உள்ளே பயம் இருக்காது. அப்போ பயம் வந்தால் எங்கேயோ விசுவாச குறைவு இருக்கிறதுன்னு அர்த்தம். நீங்க பயம் இல்லாமல் இருக்கிறீங்கன்னா விசுவாசத்தோடு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆனா உங்க வாழ்க்கையில பயம் இருக்கும் என்றால் எங்கேயோ விசுவாச குறைவு இருக்கிறது என்று அர்த்தம். பயம் உள்ளே வந்து விட்டால் நம்ம என்ன செய்யணும்? பயம் உள்ள வந்துடுச்சு, என்ன செய்யணும்? உடனே வார்த்தைக்கு நேராய் போகணும், வசனத்துக்கு நேரா போகணும், உடனே தேவனிடத்திற்கு போகணும். எங்கேயோ விசுவாசத்தை மிஸ் பண்ணி இருக்கிறீங்க. உள்ள பயம் லேசாக வந்தது என்றால், உங்களுக்குள்ள ஒரு பயம் லேசா வருதுன்னா அதான் ஒரு அலாரம் போன்றது, அலாம் போன்றது. அப்போ உங்க வேலையை நீங்க ஒதுக்கி வைத்து விட்டு அந்த லேசா பயம் வந்தாலும் தேவனிடத்துல போகணும், கர்த்தரிடத்துல போகணும். திரும்ப திரும்ப நம்ம காரியத்தையே செய்து கொண்டிருக்க கூடாது. கர்த்தரிடத்துல போய் அந்த பயத்தை முதல்ல சரி பண்ணணும்.
அதை நம்ம சரி பண்ணுவதற்கு கவனம் செலுத்தணும். நம்ம காரை ஓட்டி கொண்டு போகும் பொழுது பெட்ரோல் அல்லது டீசல் குறைகிறது என்றால் நமக்கு அந்த அறிகுறி தெரிகிறது. உடனே டீசலை போட்டுடுறோம், பெட்ரோலை போட்டுடுறோம். அப்படி போடலைன்னா வண்டி என்ன செஞ்சிடும்? கார் நின்றுவிடும். அப்போ அது நமக்கு தெரிகிறது, உடனே போடணும் அப்படின்னு நம்ம முயற்சி பண்ணுறோம். அதே போல விசுவாசம் குறையும் பொழுது, உள்ளத்தில் பயம் வரும் பொழுது, லேசாக அது வரும் பொழுது நம்ம என்ன செய்யணும்? வார்த்தையை எடுத்து இருதயத்தில் ஊற்ற வேண்டும். வார்த்தையை எடுத்து இருதயத்தில் ஊற்ற வேண்டும். வார்த்தையை எடுத்து நம்ம காதில் ஊற்ற வேண்டும். விசுவாசம் கேள்வியினாலே வரும். கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வருகிறது. விசுவாசம் கேட்கிறதினால வருகிறது. கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வருகிறது. அப்போ வார்த்தையை எடுத்து ஊற்ற வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? வசனத்தை கேளு, வசனத்தை கேட்க ஆரம்பி, வசனத்தை கேட்டுக்கொண்டே இரு. வாழ்க்கையில பயம் வந்துவிட்டால் பிசாசு எங்கேயோ நுழைந்து விட்டான் என்று அர்த்தம். இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் எதை குறித்து பயப்படுறீங்க என்று எனக்கு தெரியாது. என்ன பயம் உங்களுக்குள்ள வந்திருக்கிறது என்று எனக்கு தெரியாது. அந்த பயத்தை கூட, பயம் என்கிற ஒன்றை கர்த்தர் தான் வைத்திருக்கிறார். அது ஒரு அறிகுறியாக வைக்கிறார். எதற்கு? விசுவாசம் குறைஞ்சி இருக்குது, நீ சரி பண்ணிக்கு, பயத்தை சரி பண்ணு. எப்படி காரில் பெட்ரோல் அளவு, டீசல் அளவு குறைகிறது என்றால் அந்த அந்த அறிகுறி தெரிகிறது. அதுபோல ஆண்டவர் நமக்கு ஒரு அறிகுறியை காட்டுவார். உனக்குள்ள விசுவாசம் குறையுது, இதை சரி பண்ணிக்கு, என்கிட்ட வா, நான் உன்னை நிரப்புவேன், நான் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். அப்போ வலி என்கிற ஒன்றை கர்த்தர் தான் வைத்தார். இப்போ முள்ளு குத்துகிறது என்றால் கட்டாயம் வலிக்கும். முள்ளு குத்தினா கட்டாயம் வலிக்கும். வலி, அந்த வலியை தேவன் தான் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். ஆனா வலி இல்லைன்னா அதான் ஆபத்து. காலில் முள்ளு குத்துகிறது, வலியே இல்லை, வலியே தெரியல அப்படின்னா அது ரொம்ப ஆபத்து. அப்போ பயம் என்கிற ஒன்று நமக்கு இருப்பது தெரிய வேண்டும். எந்த சூழ்நிலையில் பயப்படுறோம், எதுக்காக பயப்படுறோம், அப்பதான் நம்ம நிரப்ப வேண்டிய வார்த்தை நம்ம நிரப்பி விசுவாசத்துக்குள்ள நம்ம வர முடியும். விசுவாசமா இருக்கணும். விசுவாசத்தினாலே ராஜாவின் கட்டளைக்கு மோசேயுடைய பெற்றோர் பயப்படவில்லை. ஊரே பயந்து கொண்டு இருக்கிறது. இஸ்ரவேல் கோத்திரமே பயந்து கொண்டு இருக்கிறது. ஆண் பிள்ளைகள் பிறந்தால் இவர்கள் பெற்றோரே தூக்கி நைல் நதியில போட்டு விடுகிறார்கள். இந்த சூழ்நிலையில ஒரு குடும்பம் ராஜாவின் கட்டளைக்கு பயப்படாமல் இருந்ததை பார்க்கிறோம்.
அப்படிப்பட்ட குடும்பமாய் இருப்பதற்கு இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்களை அழைக்கிறார். அப்படிப்பட்ட குடும்பங்களை ஏவும்படி கர்த்தர் விரும்புகிறார். விசுவாச வாழ்க்கை என்பது தேவ திட்டத்துக்காக ரிஸ்க் எடுப்பது, தேவ திட்டத்துக்காக துணிந்து நிற்பது. கர்த்தருக்காக மோசேயுடைய பெற்றோர் ரிஸ்க் எடுத்தார்கள். கர்த்தருக்காக ரிஸ்க் எடுக்க வேண்டும். கர்த்தருடைய காரியத்திற்காக துணிந்து நிற்க வேண்டும். அப்படி ஒரு அழைப்பை இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் கொடுக்கிறார். மோசேயுடைய பெற்றோர் துணிந்து செயல்பட்டார்கள். பார்வோனுக்கு தெரியும் என்றால் சிறைச்சாலையில் போட்டு விடுவார்கள். இவர்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, இந்த பிள்ளைய விடமாட்டோம், நாங்கள் ஒளித்து வைப்போம். 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். ராஜாவுடைய கட்டளைக்கு பயப்படவில்லை. பயமில்லாத ஒரு வாழ்க்கை வாழும்படி கர்த்தர் அழைக்கிறார். விசுவாசம் இருக்கிற இடத்துல பயம் இருக்கவே முடியாது. விசுவாசம் இருந்துச்சுன்னா அங்கு பயம் இருக்காது. சரி, பயம் எங்கே ஆரம்பித்தது? பயத்தின் ரூட் என்ன? பயம் எங்கே ஆரம்பித்தது அப்படின்னா, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 9வது 8வது வசனம், 10வது வசனம். ஆதியாகமம் 3:10. அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து. இங்கதான் பயமே ஸ்டார்ட் ஆச்சு. முதல்ல பயம் எங்க ஆரம்பிச்சது? இங்கதான். பயந்து ஒளிந்து கொண்டேன். நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன். இப்ப இதுக்கு முன்னாடி ஆதாம் ஏவாளுக்கு பயமே கிடையாது. பயமில்லாத குடும்பம், பயமில்லாத கணவன் மனைவி. பயம் என்றால் என்னன்னே தெரியாது. இங்கேதான் பயம் ஆரம்பிக்கிறது. அப்போ பயத்தின் ரூட் என்ன? பயத்தின் ரூட் என்ன? பாவம். பாவத்தினால் பயம் ஏற்பட்டது. பாவத்தினால் குற்ற உணர்வு வந்தது. பாவத்தினால குற்ற உணர்வு வந்ததுனால நாங்கள் பயந்து ஒளித்து கொண்டிருக்கிறோம். ஆதாம் ஏவாள் சொன்னார்கள். பலவித பயங்கள். சிலருக்கு எதிர்காலத்தை குறித்த பயம், சிலருக்கு மரணத்தை குறித்த பயம், சிலருக்கு குடும்பத்தை குறித்த பயம், பிள்ளைகளை குறித்த பயம். விதவிதமான பயங்கள் இருக்கிறது. ஆதாம் ஏவாளுக்கு தேவனுக்கு முன்பாக நிற்பதற்கு பயம். அதுதான் ஆரம்பம். குற்ற உணர்வு பயத்தினால் மனுஷனுக்கு வந்தது. இந்த பயம் சங்கிலியை போன்றது, மற்ற பயங்களையும் உண்டாக்கிவிட்டது. இப்போ இந்த எல்லா பயத்துக்கும் நிவாரணம் எங்கே இருக்கிறது? எங்கே போக வேண்டும்? தேவனுக்கு முன்பாக நிற்க பழக வேண்டும். தேவனுக்கு முன்பாக
அந்த நிற்கிற பழக்கம் ஏற்பட வேண்டும். தேவனுக்கு முன்பாக நிற்கிற அந்த பழக்கம் குறைந்து விட்டது என்றால் ஆட்டோமேட்டிக்காக பயம் மேலே வந்து கொண்டிருக்கும். யார் தேவனுக்கு முன்பாக நிற்க பழக்கமுள்ளவர்களாய் மாறுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் பயம் அது கீழே சென்று கொண்டிருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாய் பயம் அவர்களை விட்டு போய்விடும், விசுவாசம் மேலே வந்துவிடும். அதனால தான் நம்ம தேவனுக்கு முன்பாக நிற்கணும், தேவனோடு சஞ்சரிக்கணும். பயம் வந்தாலும் தேவனுக்கு முன்னாடி நின்று, அப்பா என் வாழ்க்கையில் இப்படி பயமா இருக்குது, எங்கேயோ விசுவாச குறைவு ஏற்பட்டு இருக்கிறது, என்னை மன்னிச்சிருங்க, என்னை விசுவாசத்தால் நிரப்புங்கன்னா கர்த்தர் தூக்கி எடுத்து உயர்த்தி விடுவார். அப்ப கர்த்தருக்கு முன்னாடி நின்றால் விசுவாசம் மேலே வந்துவிடும், பயம் கீழே போய்விடும். எப்படி ஆதாம் ஏவாள் பாவம் செய்வதற்கு முன்பாக பயம் இல்லாதபடி இருந்தார்களோ அதுபோல பயம் இல்லாதபடி வாழ்வதற்கு கர்த்தர் உதவி செய்வார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த பொழுது பயம் இல்லாதவராய் இருந்தார். அதுபோல வாழ நமக்கும் பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார். இந்த பயத்தை நீக்குவதற்கு தான் ஒரு மனுஷனை ரட்சிக்கும் பொழுது ஆண்டவர் முதலாவது நீதிமானாய் மாற்றுகிறார். நீதிமான் அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த குற்ற உணர்வோ தாழ்வு மனப்பான்மையோ எதுவும் இல்லாமல் தேவனுக்கு முன்பாக நிற்கிற தகுதி பெற்றவன் தான் நீதிமான். ஏன் நம்மளை ரட்சித்த உடனே நீதிமானா மாற்றினார்? நம்ம தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், தேவனோடு உள்ள உறவில் வாழ வேண்டும். ஆதாம் ஏவாள் தேவனுக்கு முன்பாக நிற்க பயந்தார்கள். உங்க வாழ்க்கையில எந்த குறைவுகள், பலவீனங்கள், கொஞ்சம் விசுவாச குறைவுகள் ஏற்பட்டாலும் தேவனுக்கு முன்பாக நில்லுங்கள், ஜெபியுங்கள். உங்க குறைவுகளை அவர் நிறைவாக்குவார். நீங்க நீதிமானாய் மாற்றப்பட்டு இருக்கிறீங்க. தேவனுக்கு முன்பாய் நிற்கும் பொழுது உங்களுடைய பயம், குற்ற உணர்வு எல்லாம் ஆண்டவர் நீக்கி போடுவார். அப்போ ஆண்டவர் ஒரு மனுஷனை ரட்சித்தவுடன் அவனை பாவி என்ற நிலையிலிருந்து, குற்ற உணர்வு என்கிற நிலையிலிருந்து தூக்கி எடுத்து குற்றம் செய்யாதவனாக, பாவம் செய்யாதவனாக, குற்ற உணர்விலிருந்து எடுத்து தேவனுக்கு முன்பாக அவர் நம்மை நிற்க பண்ணி இருக்கிறார். ராஜாவுக்கு முன்பாக நிற்க பண்ணி இருக்கிறார். நீதிமான் சிங்கத்தை போல தைரியம் உள்ளவனாய் இருப்பான். இயேசுவின் ரத்தம் கிருபாசன தண்டையிலே வருவதற்கு நமக்கு தைரியத்தை கொடுக்கிறது. அப்போ பயம் நமக்குள்ள இருந்தால் நாம் யாரை விட்டு இருக்கிறோம் என்ற அர்த்தம், தேவனை விட்டு விலகி இருக்கிறோம் என்ற அர்த்தம். அதான் அறிகுறி. உடனே என்ன செய்யணும்? வார்த்தையினால நிரப்புங்க, வசனத்தால நிரப்பிக்கொள்ளுங்க. நம்முடைய சபையில போடப்பட்ட எத்தனையோ தேவ செய்திகள் இருக்கிறது, அதை கேளுங்க. 2 அதிகாரத்தை வாசிங்க. விசுவாசம் உங்களுக்குள்ள வளர ஆரம்பிக்கும். விசுவாசம் இருக்கிற இடத்தில்
பயம் இருக்காது. இங்க விசுவாசத்துல வளர வளர பயம் இல்லாமல் இருப்பதற்கு, பயம் இல்லாமல் நீங்க இருந்தால் தேவனுக்கு முன்பாக நிற்பீர்கள், ஜெபிப்பீர்கள், தேவனுடைய உறவில் வாழ்வீர்கள். அப்பாவோ உங்க வாழ்க்கையை அவர் ஆசீர்வதிப்பார், பாதுகாப்பார். அப்போ விசுவாச வாழ்க்கை என்பது நம்ம ஒரு ரிஸ்க் எடுக்கணும், துணிந்து செயல்படணும். மோசேயுடைய பெற்றோர் துணிந்து செயல்பட்டாங்க. தேவனுக்காக, தேவ திட்டத்துக்காக துணிந்து செயல்படணும். விசுவாசமா இருக்கணும். விசுவாசம் குறையக்கூடாது. விசுவாசம் குறையுதுன்னா பயம் வந்துடும். பயத்தை சரி பண்ண வசனத்தால நிரப்பிக் கொள்ளணும். தேவனோடு உள்ள உறவு, தேவனுக்கு முன்னாடி நம்ம நிற்கணும். தேவனால, பரிசுத்த ஆவியினால நிரம்ப நிரம்ப பயத்தை நீக்கி, பயம் உங்க காலின் கீழே கடந்து செல்லும்படி செய்து விடுவார். விசுவாசம் உங்க மேல வரும்படி செய்து விடுவார். விசுவாசம் இருக்கிற இடத்தில் பயம் இருக்காது. ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, நாங்க விசுவாசமா இருக்கும் பொழுது, விசுவாசம் இருக்கிற இடத்தில் பயம் இருக்காது. பரிசுத்த ஆவியானவர் எங்களை நீங்க ஆளுகை செய்யுங்க. நல்ல விசுவாச வாழ்க்கை வாழ்வதற்கு உதவி செய்யுங்க. எந்த கடினமான சூழ்நிலையிலும் நாங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் இருப்பதற்கு எங்களுக்கு கிருபைகளை தாங்க. தெய்வ சமூகம் எங்களை ஆளுகை செய்யட்டும். இந்த நாள் முழுவதும் உங்கள் பிரசன்னம் உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். இந்த வார்த்தைகளை நேரடியாய் கேட்டவர்கள், ஆன்லைன் மூலமாய் கேட்கிறவர்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். பயம் இல்லாமல் தேவனுக்கு முன்பாக நின்று எல்லா சகல விசுவாசம், ஆசீர்வாதம், நன்மைகளை பெற்றுக்கொள்ள ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.